Hi, hi dear students. I am from Sai's Academy. My name is Rajeshwari. I am your zoology teacher for your NEET examination. Directly we go to the subject. Your first chapter is the living world. See that see that your headings the living world chapter outline போட்டிருக்காங்க பாருங்க diversity in the living world need for classification third one taxonomic and systematics three domains of life taxonomic hierarchy sixth one nomenclature concept of species last one is tools for study of taxonomy ஜுவாலஜி அண்ட் பயாலஜியை பொறுத்த மட்டுக்கும் அந்த ஹெட்டிங்கில் நிறையா மீனிங் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு. செகண்ட் ஹெட்டிங்கில் என்ன இருக்குது, கிளாசிஃபிகேஷன். தேர்ட் ஒனில் டாக்ஸானமிக் அண்ட் இட் சிஸ்டமேட்டிக்ஸ். இதில் உங்களுக்கு என்னென்ன தெரியணும், டைவர்சிட்டினா என்னென்னு தெரியணும், கிளாசிஃபிகேஷன்னா என்னென்னு தெரியணும், டாக்ஸானமினா என்னென்னு தெரியணும். தமிழில் கூட தெரிஞ்சுக்கிட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை, ஈஸியாக மற்ற உள்ளுக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட்டும் ஈஸியாக புரியும். இப்போ டைவர்சிட்டினா என்னது, பல்வகை தன்மை. அதுலேயே மீனிங் இருக்கு இல்லையா, டைவர்சிட்டினா என்னது, பல்வகை தன்மை. நெக்ஸ்ட்டு வந்து என்னது, கிளாசிஃபிகேஷன். கிளாசிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியும் இல்லையா, கிளாஸிஃபை பண்ணுறது. குரூப்பிங் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் தான் என்னது, கிளாசிஃபிகேஷன். அப்புறம் வந்து டாக்ஸானமி அண்டு சிஸ்டமேட்டிக்ஸ் இருக்கு இல்லையா. டாக்ஸானமி என்னது, டாக்ஸானமி இதெல்லாம் வகைப்பாட்டியல். அடுத்து பாருங்கள், ஃபிஃப்த்து கட்டிங் பாருங்கள், டாக்ஸானமிக் ஹியரார்கி. அப்படின்னா என்னது, வகைப்பாட்டியலின் படிநிலை. அதை நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா. அதாவது கிங்டம் டு ஸ்பீசிஸ், அதுதான் என்னது அந்த ஹியரார்கி, படிநிலைகள். அது நம்ம லேட்டராக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நாமன்கிளேச்சர். நாமன்கிளேச்சர்னா என்னது, முதல் நாமன்னா என்னன்னு தெரியணும். நாமன்னா என்னது, நேமிங் ஆஃப் ஆர்கானிசம்ஸ், பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அடுத்து வந்து கான்செப்ட் ஆஃப் ஸ்பீசிஸ். இப்போ வந்து ஸ்பீசிஸ்னால் என்னென்னு தெரியணும். ஸ்பீசிஸ்னால் தெரியும் இல்லையா உங்களுக்கு. ஸ்பீசிஸ்னால் என்னது, இந்த லோயஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆர் the taxonomist classify the plants and animals, other organism. The species is a group of individuals தான். They have similarities and they reproduce among them. That is called a species. Tools லாஸ்ட் ஒன் பாருங்கள், டூல்ஸ் ஃபார் ஸ்டடி ஆஃப் டாக்ஸானமி. அதுக்கு என்னென்ன டூல்ஸ் இருக்குது, டாக்ஸானமி படிக்கிறதுக்கு என்னென்ன டூல்ஸ் இருக்குது அதுவுமே பார்க்கலாம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா. லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன், லேர்ன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த லிவிங் வேர்ல்டு அண்ட் இட்ஸ் டைவர்சிட்டி. இங்கேயும் என்ன கொடுத்துருக்காங்க, டைவர்சிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னது, லேர்னிங் ஆப்ஜெக்டில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம். இதில் லேர்ன்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த லிவிங் வேர்ல்டு, லிவிங் வேர்ல்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அண்ட் இட்ஸ் டைவர்சிட்டி. டைவர்ஸ்னால் என்னது, ஒரு ஸ்ப்ரெட்டாக இருக்கிறது தானே.
ம் எதை மென்ஷன் பண்ணுது இங்கே வந்து போத் ஆர் லிவிங் திங்ஸ் நான் லிவிங் திங்ஸ். நான் லிவிங் திங்ஸ் their ecosystem and the non-living thing like air, water, sun, so and so. That is the non-living world. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட் த நீட் ஃபார் கிளாஸிஃபிகேஷன். எதுக்காக கிளாஸிஃபை பண்ணணும் அனிமல்ஸும் பிளான்ட்ஸும்? இப்போ உங்கள் ஸ்கூல் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, எதுலேருந்து இருக்குது? எல்கேஜிலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரையும் இருக்குது. இப்போ எல்கேஜியில் எத்தனை செக்ஷன் இருக்குது? இதில் என்ன பெரிய பெரிய ஸ்கூலில் எப்படி இருக்கும்? எலிமெண்ட்ரி ஸ்கூல் தனியாக இருக்கும், அப்புறம் மெட்ரிகுலேஷனில் தனியாக இருக்கும். கேஜிஸில் பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரி ஸ்கூல் வேறு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எது வேறு, மெட்ரிகுலேஷன் சிலபஸும் வேறு. அடுத்து வந்து 5th வரை என்ன சொல்கிறாங்க, அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல், அந்த அதுக்கடுத்து 5th அபவ் த 5th ஸ்டாண்டர்ட்னு சொல்கிறாங்க, ஹை ஸ்கூல் சொல்கிறாங்க. 11th 12th இருந்துச்சுன்னா ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு பிரிக்கிறாங்க? டு ஐடென்டிஃபை த பீப்புள், ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது தான். இப்போ உங்கள் அம்மா அப்பா அன்எஜுகேட்டடாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து ஸ்கூலுக்கு வர்றாங்க, வந்தால் உன் நேமு உன் கிளாஸ் மட்டும் சொன்னால் உன்னை கண்டுபிடிக்க முடியுமா? இப்போ 8th ஸ்டாண்டர்ட் ஒரு ஸ்டூடெண்ட் நேம் வச்சுக்கோங்க, 8th ஸ்டாண்டர்ட் என்ன நேம் வச்சுக்கலாம், ஏதோ ஒரு நேம் வச்சுக்கோங்க, ரேஷ்மான்னு வச்சுக்கோங்க. 8th ஸ்டாண்டர்ட் ரேஷ்மான்ட்டு ஒரு டிஃபன் பாக்ஸை கொடுத்துட்டு போயிடுறாங்க. அவள் சிஸ்டர் வாங்குறாங்க. சிஸ்டருக்கு வந்து அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, எப்படி ஞாபகம் வச்சுக்குவாங்க? ரொம்பவே கஷ்டமான விஷயம். சிஸ்டர்லாம் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்கூலில் புலம்பிக்கிட்டே போவாங்க. சும்மா 8th ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா எந்த செக்ஷன் பார்க்குறது? தமிழ் மீடியம் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் இருக்குது, எங்கே போய் தேடுறது? அந்த செக்ஷனையும் எழுதிட்டு வர வேண்டியதானே. அப்போ தமிழ் மீடியம் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. தமிழ் மீடியத்துக்கு வேறு டினோட் பண்ணியிருப்பாங்க, ABCDEFன்னு வரிசையாக போகும் இல்லையா. இப்போ தமிழ் மீடியத்துக்கு தனியாக, இங்கிலீஷ் மீடியத்துக்கு தனியாக அந்த செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ புரியுது இல்லையா? அப்போ ஈஸி ஐடென்டிஃபிகேஷன், பிளான்ஸ் வந்து லோயர் ஆர்கானிசம் டு ஹையர் ஆர்கானிசம் ஈஸி ஐடென்டிஃபிகேஷன் தான் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த டாக்ஸானமிஸ்ட் வந்து அனிமல்ஸ் பிளான்ஸுக்கு நேம்ஸ் கொடுத்து, எப்படி உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஒரு பேர் இருக்கோ, இப்போ உங்கள் பேர் வந்து மீனாட்சின்னு வச்சுக்கோங்க, செல்வ மீனாட்சி, இல்லை ரீசெண்டாக என்னது ஒரு ஹரிணி, அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் எத்தனை பேர் இருப்பீங்க? பிரியதர்ஷின்னா எடுத்திங்கன்னா நிறைய பிரியதர்ஷினி இருப்பாங்க. அப்போ வந்து கொஞ்சம் ஐடென்டிஃபிகேஷன் கஷ்டமாக தானே இருக்கும். அந்த பிள்ளையோட இன்சியல் பார்க்கணும், இன்சியலும் சேமாக இருக்கும் சில டைம், உடனே டபுள் இன்சியல் கொடுத்துருவாங்க. அப்போ இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்கும் இருக்கும் இல்லையா. எவ்வளோ பிளான்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ அனிமல்ஸ் இருக்குது, எவ்வளோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது. அப்போ அதுக்கு வந்து குரூப்பிங் பண்ணுறாங்க, ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக குரூப்பிங் பண்ணுறாங்க. எதுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும்? we are depend upon all things from the plants and animals தான், for our food, shelter, everything. So we must classify the organism, plants or animals. Then third point பாருங்க, creates an interest in systematics and understand the importance of taxonomy for classification of animals. இப்போ இந்த சிஸ்டமேட்டிக்ஸ்னால் என்னது? அதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்குது. ஒரு 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 ஜீன் ஒரு பர்டிகுலர் ஸ்பீசிஸ் இருக்குன்னா, இப்போ நேம் ஹோமோசெப்பியன்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஹோமோசெப்பியன்ஸ்னால் எதோட ஜுவாலஜிக்கல் நேம்? ஹியூமன் பீயிங்கோட ஜுவாலஜிக்கல் நேம். அப்போ யார் படித்தவங்க, எந்த சயின்டிஸ்ட் பார்த்தாலும் என்ன பண்ணுவாங்க, ஓ இது வந்து மனிதனோட ஜுவாலஜிக்கல் நேம். இது நீ வந்து ஆஸ்திரேலியா போனாலும் சரி, அமெரிக்கா போனாலும் சரி, ஸ்ரீலங்கா போனாலும் சரி, எங்கே போனாலும் ஒரு படித்தவங்ககிட்ட போய் ஹோமோசெப்பியன்ஸ், வாட் அபவுட் ஹோமோசெப்பியன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க? அவங்க ஈஸியாக சொல்லிடுவாங்க, இது வந்து மனிதனோட ஜுவாலஜிக்கல் நேம், விலங்கியல் பெயர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதில் ஹோமோனா என்னது? ஜீனஸ் நேம். ஸ்பீசிஸ் நேம் என்னது? செப்பியன்ஸ். ஹோமோசெப்பியன்ஸில் ஹியூமன் பீயிங் வந்து எப்படி
மங்கியில் நிறைய வெரைட்டி இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஹியூமன் பீயிங்லேயே என்ன இருக்கும், அந்த கோட் கலர்ஸ் தான் வித்தியாசமாக இருக்கும், ஐஸ் வித்தியாசமாக இருக்கும். மற்றபடி மனுஷன் வந்து எல்லா இடத்துலையும் மனுஷனாக தான் இருக்கான். அப்போ நம்ம வந்து இதெல்லாம் பற்றி படிச்சுக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, இந்த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து 4th பாயிண்ட் பாருங்கள், நோஸ் த கீ ரூல்ஸ் ஆஃப் நாமன்க்ளேச்சர்ஸ் அண்ட் தர் யூசஸ். இப்போ நாமன்க்ளேச்சர்னால் சொன்னேன் இல்லையா, நாமன்க்ளேச்சர்னால் என்னது, நாமன்க்ளேச்சர்னா நேமிங் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் ஆர்கானிசம்ஸ். அப்புறம் அந்த கிளாஸிஃபிகேஷன் அந்த நேமிங் கொடுக்கறனால என்ன யூசஸ், இந்த என்ன யூசஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் பேராகிராஃப் பாருங்கள், ஆல் லிவிங் ஃபார்ம்ஸ் கோ எக்ஸிஸ்ட் வித் ஈச் அதர். அதென்ன கோ எக்ஸிஸ்ட், எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம், ஒன்று தொடர்புடையது தான். எதுக்கு எக்ஸிஸ்ட்னா என்னது, வாழ்கிறதுக்கு, ஒன்றுக்கு ஒன்று சார்ந்து தான் வாழ முடியும். இப்போ நான் லிவிங் வேர்ல்டு இருக்குது, லிவிங் வேர்ல்டு இருக்குது. லிவிங் வேர்ல்டில் லோயர் ஃபார்ம் ஆர்கானிசம், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் இருக்குது. அதே மாதிரி நான் லிவிங்கில் சன் இஸ் த மேஜர் சோர்ஸ் ஆஃப் லைட் எனர்ஜி. ஓகே, சன் இஸ் த மேஜர் சோர்ஸ் ஆஃப் லைட் எனர்ஜி. அதை வச்சு தான் பிளான்ட் என்ன பண்ணும், ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும். அப்போ சன்னை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து எர்த்தில் சாண்ட் இருக்குது, இந்த மண் இருந்தால் தான் என்ன பண்ணும், ஒரு சீடு வந்து வளரும். அதுக்கு என்ன வேணும், தண்ணி வேணும். அப்போ நான் லிவிங் வேர்ல்டையும் நம்ம பாதுகாக்கணும், அதே மாதிரி லிவிங் வேர்ல்டையும் பாதுகாக்கணும். இப்போ ஃபுட் செயின், ஃபுட் வெப்லாம் படிச்சிருக்கீங்க இல்லையா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளான்ட் இருக்குது, பிளான்ட்டுக்கு அடுத்து இன்செக்ட் இருக்குது. இன்செக்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுது, அடுத்து வந்து ஒரு ஃப்ராகுக்கு அடுத்து ஸ்னேக்கு அடுத்து பேர்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ கைண்ட் ஆஃப் ஃபுட் செயின், அதாவது உணவு சங்கிலின்னு சொல்கிறோம் இல்லையா. இதில் வந்து நீங்கள் வந்து ஆல் ஓவர் வேர்ல்டில் இன்செக்ட்ஸை பூரா கொண்டுருங்க. அப்போ அதில் என்ன உங்களை நீங்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இன்செக்டை பூரா காலி பண்ணிட்டா அந்த ஃபுட் செயினில் எது கட் ஆகுது, கிராஸு ஆர் பிளான்ட்ஸுக்கு அடுத்து எங்கே போயிடும், அந்த இன்செக்டே இருக்காது. அப்போ யாருக்கு ஃபுட்டு இருக்காது, அந்த ஃப்ராகுக்கெலாம். மற்றபடி பேர்ட்ஸ்லாம் டைரெக்டாகவே என்ன பண்ணுறோம், பூச்சி புழுவெலாம் தின்னும் இல்லையா, அதெல்லாம் ஃபுட்டு இல்லாமல் போயிடும். அப்போ ஒரு 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 குரூப் ஆஃப் அனிமல்ஸை வந்து நம்ம எராடிகேட் பண்ணிட்டோம்னா அந்த ஃபுட் செயின் வந்து பாதிக்கும். அதனால தான் என்ன பண்ணோம், எந்த ஒரு அனிமல்ஸோ பிளான்ட்ஸோ எக்ஸ்டிங்க்ட்னா என்னது, அழிஞ்சு போகாமல் பாதுகாக்கணும். என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் சொல்லுவாங்க. அதாவது அது வந்து கொஞ்சம் ஸ்பீசிஸ் தான் பரவலாக ஒரு இடத்துல இருக்குன்னா சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, அதை எடுத்து லேபில் வளர்த்து திருப்பி என்ன பண்ணுறாங்க, வெளியில் காடுகளில் விட்றாங்க. அதே மாதிரி பிளான்ட்ஸுமே அப்படி தான், அந்த என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் சொல்லுவாங்க. அதாவது அழிய போகக்கூடிய ஸ்டேஜில் இருக்கும். அது கவனிக்காமல் விட்டால் என்ன ஆகும், அந்த ஸ்பீசிஸை அழிஞ்சு போயிடும். அப்போ அதுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த குரூப்பிங் பண்ணுறாங்க, ஈஸி ஃபார் ஐடென்டிஃபிகேஷன்.